இப்போ நீங்க பாக்குற இந்த மீன் எப்படி குட்டி போடுதுங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மீனால தன்னோட சின்ன சின்ன முட்டையை தண்ணிக்குள்ள போட முடியாது. காரணம் மத்த பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த நீரோட வேகத்துக்கிட்ட இருந்தும் இந்த முட்டையை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இதனால ஆண் மீன் அந்த ஆத்த ஒட்டி இருக்கிற ஒரு மரத்தை சூஸ் பண்ணி அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இலையை சூஸ் பண்ணிக்கும். இப்போ ஃபீமேல் ஃபிஷ் அந்த இலைக்கு மேல குதிச்சு தன்னோட சின்ன சின்ன முட்டைய அந்த இலையில போட்டுட்டு தண்ணிக்குள்ளார வந்துரும். இப்போ மேல் ஃபிஷ் அதே இலைக்கு போய் அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணிட்டு திருப்பி தண்ணிக்குள்ளார வந்துரும். ஆனா இதோட முடியல. காரணம் அந்த முட்டைய பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா தண்ணி இல்லாம அந்த முட்டையால குஞ்சு பொரிக்க முடியாது. ஆனா இந்த ப்ராசஸ் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே ஃபீமேல் ஃபிஷ் அங்க இருந்து கிளம்பிரும். இப்போ அந்த மொத்த முட்டைங்களுமே இந்த மேல் ஃபிஷ்ஷோட கண்காணிப்புல தான் இருந்தாகணும். இப்போ அந்த மேல் ஃபிஷ் என்ன பண்ணுனா தன்னோட வாளை எடுத்து வேகமா தண்ணியில ஓங்கி அடிக்கும். அப்போ அந்த தண்ணி தெறிக்கும்ல, அந்த தெறிக்கிற தண்ணி இந்த எக் மேல பட்டு இந்த எக்கை எப்போதுமே ஈரப்பதமா வச்சுக்கும். இப்படியே கண்டினியூவா டெய்லி அந்த முட்டையில இருந்து மீன் வெளியே வர வரைக்கும் இந்த ஆண் மீன் அந்த இலையை சுத்தி சுத்தி வந்து அந்த முட்டையை ஈரப்பதமா பாதுகாத்துட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உயிரினத்திலேயே அம்மாவோட வேலையை அப்பா பண்ற ஒரே உயிரினம் அது இதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.